அமீர் அவர்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று இப்போ சமீபத்தில் நான் பார்த்தேன். அந்த ஆளாளுக்கு நடுவில் ஒரு கமெண்ட் போட்டுறாங்க. அவர் பார்த்தது வந்து ஒரு கிளிப்பு, அதாவது ஒரு 3 டைரக்டர் வந்து பேசுறாங்கன்னா, அப்ப நான் எல்லா திரைப்படத்தையும் இதுதான் பண்ணுவீங்களாடா? 3 டைரக்டர் வந்து பேசுறதை காமிச்சிட்டானுங்க, தாவைக்கான்றதை டாட்டூ வச்சு காமிச்சிட்டானுங்க. அப்ப எல்லா காட்சியும் நீங்க காமிச்சிட்டீங்கன்னா இது ஓடிடிக்கு அவங்களுக்கு போன பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்போ என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் இது பைரசியில் வந்துடுச்சு. எனக்கு என்னன்னா இப்ப ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல அப்படின்றதுனால பராசக்தியோடைய அந்த கிரவுட் புல்லிங் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னு எனக்கு 100% உண்மையிலே அதுதான் ரீசன். ஜனநாயகன் வரலன்றதுக்காகவே லட்சக்கணக்கான ரசிகர்கள் தியேட்டருக்கே வரல, படம் பார்க்கணுன்ற மூட்லேயே இல்லை. இது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை ஜெயிலில் போட்டான். இந்த கண்டென்ட்டை தொட்டியன்னா அது சின்ன படம் வந்தாலும் சரி, பெரிய படம் வந்தாலும் சரி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Meriba Paneer Soda. I trust Meriba. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. இப்போ நம்ம ஜனநாயகன் பேசிட்டு இருக்கிற டைம்ல அமீர் அவர்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று இப்போ சமீபத்தில் பாத்தீங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல, அமீர் சார் வந்து படத்தை எல்லாம் பார்க்கல. அந்த ஆளாளுக்கு நடுவில் ஒரு கமெண்ட் போட்டுறாங்க. அது எப்படி பைரேட்டட் கண்டென்ட்டை வந்து ஒரு இயக்குனர் பார்த்தாரு. ஏங்க, அவர் பார்த்தது வந்து ஒரு கிளிப்பு. எல்லாருமே கிளிப்பை பார்த்தா, நானும் கிளிப்பை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஒரு 3 டைரக்டர் வந்து பேசுறாங்கன்னா, அப்போ நான் பைரசி பார்த்துட்டேன். நான் பைரசி லிங்க் உட்காந்து மொத்தமாக படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கை வந்து போகிறது டிவிக்கேன்ற டாட்டூ வருதுன்றேன், அடுத்ததான் வந்து இது வருதுன்னா அந்த மாதிரி ஒரு காட்சி எடுத்து போட்டானுங்க. அந்த காட்சி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த மாதிரி பாம்பு போடுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காட்சி வருது. அவர் கேட்குறது நியாயமான கேள்வி தானே. எல்லா திரைப்படத்தையும் இதுதான் பண்ணுவீங்களாடா? எப்போ பார்த்தாலும் வந்து இஸ்லாமிக்கு தான் வந்து இந்த மாதிரி பாம்பு போடுவாங்க காமிப்பியா? ஒரு மக்கள் கூட்டத்து நடுவில் இருக்கும்போது பாம்பு போடுவாங்கன்னு இஸ்லாமியர்கள் ஏன் காமிக்கிறார் அப்படின்னு அவர் நியாயமா கேட்கிறாரு. அப்போ கிளிஷேயான படம் தானே பண்ற. அதுவும் பர்டிகுலரா அவர் என்ன கேட்கிறாரு, அரசியல் நீங்க இறங்கும் போது சிறுபான்மை மக்களுக்கு நான் துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு அதே சிறுபான்மை மக்களை வந்து நீங்க இப்படி காமிக்கிறீங்களே, இது எந்த வகையில நியாயம் கேட்கறது என்ன தப்பு? அவர் நியாயம் தானே கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க ஒரு அரசியல்ல வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. கரெக்ட். நான் வந்து ஒரு செக்யூலர் பார்ட்டி அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி காட்சி வரக்கூடாதுங்க. அவங்கள இப்படி ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் நீங்க இப்படி பிராண்ட் பண்றது, அவங்கள வந்து ஒரு தீவிரவாதியா காமிக்கிற காட்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படியே வந்துட்டு இருந்தாலும் எடிட்ல மாத்திருக்கலாம். இல்ல வேண்டாம், இப்படி எல்லாம் முஸ்லீம் துப்பி எல்லாம் போட்டு பண்ணாதான் சொல்லியிருந்தாலும் ஓகே. என்ன சொல்றீங்க, இஸ்லாமிய சகோதரர் மாதிரி ஒரு லுக்கு போட்டுக்கிட்டு நீ பண்ணாதரா, தப்புடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப என்ன ஆச்சுன்னா ஒருத்தன் ஃபேக்கா ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான்னு கூட சொல்லியிருக்கலாம். கரெக்டுங்களா? கரெக்ட். ஆனா இஸ்லாமிய சகோதரர்களை காமிச்சு அவன் தான் பண்றான்னு காமிக்கும் போது அந்த காட்சி தான் சொல்றேன். நான் படம் பார்க்கல, அந்த 1.5 நிமிஷம் பார்க்கும்போது அப்படி என்னடா இது திருப்பி மாட்டினாங்கடாடி. அது இஸ்லாமிய சமூகமே வந்து ஒரு லெட்டர் அமைச்சிருக்கு இந்த படத்தை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த 1.5 நிமிஷம் காட்சி வச்சுக்கிட்டு. அப்ப நீங்க வந்து கிளிஷேவா தானே போறீங்க. அதாவது யூஸ்வலா பார்த்த ஒரு சீனே நீங்க திருப்பி பல படங்களும் வந்தது அதையே திருப்பி வைக்கிறீங்க. அதே மாதிரி வச்சிங்கன்னா அப்ப நீங்க எந்த வகையில டிஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு அவர் வந்து அமீர் சார் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வியை தான் நான் பாக்குறேன். என்னை பொறுத்தவரையும் அவர் நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப நீங்க எப்படி தனித்துவமா இருக்கீங்க? அப்ப எப்படி நீங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு பாதுகாவலனா இருக்கீங்க? அவங்கள பிராண்ட் பண்றது தொடர்ந்து அதே தானே நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படி அலோவ் பண்றீங்க? நான் வந்து எனக்கு ஏதாவது கதை சொல்லும் போது இப்படி சொன்னா வச்சுங்களேன், எத்தனை சொல்ல போறடி நித்துறாடி, இதெல்லாம் பண்ணிட்டே இருக்காதீங்க, வேற ஏதாவது புதுசா சொல்லு. இது நிறைய 100 படத்துல பார்த்துட்டோம். புதுசா ஏதாவது சொல்லு, எனக்கு புதுசா ஏதாவது சொல்லுன்னு சொல்லுவேன். புதுசானா இது சொல்லாத, வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு கிளிஷேயான ஒரு விஷயத்த காமிக்கும் போது நம்ம எதிர்க்கணும். அதை தான் அவர் சொல்றாரு. நீங்க அந்த மாதிரி ஒரு காட்சி வைக்கிறான்னு வச்சுங்களேன், 10 வருஷம் முன்னாடி வச்சா, 20 வருஷம் முன்னாடி வச்சா, இப்பயும் இதே பண்ணிட்டு இருப்பீங்களா? விஜயகாந்த் சார் படத்துல இருந்து ஆரம்பிச்சு அர்ஜுன் சார் படத்துல இருந்து போராடும் போதுல இதே தான் காமிச்சாங்க தீவிரவாதிகள். கரெக்டுங்களா? கரெக்ட். எப்போ 80s 90s அன்னிலேருந்து இப்போ இதே பண்ணிட்டு இருப்பியா நீ? 40 வருஷமா இதே பண்ணிட்டு இருப்பியா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா புதுசா அப்படின்றத அவர் கேட்கிறாரு. அப்ப நீ எப்படி வந்து பாதுகாவலனா இருக்க முடியும்னு கேட்கறது நியாயமா எனக்கு தோணுது. ஓகே சார். சார், இன்னொரு சமீபத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஜனநாயகன் அரசியல் சார்ந்த படமாக இருக்குது, அதனால வந்து நீங்கள் சென்சார் கிளியரன்ஸ் கொடுக்கல, நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் TN 2026 ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுவும் அரசியல் சார்ந்த ஒரு படமாக இருக்குது. அப்ரப்டா வந்து விஜய் அவருடைய ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. அந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல முன் வச்சாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்க்குறப்ப எப்படி? இல்லை, நான் அந்த படத்தினுடைய ரிவ்யூஸ் தான் பார்த்தேன், இன்னும் படம் பார்க்கல. அந்த படத்தினுடைய ரிவ்யூஸ்ல நிறைய பேர் வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இது வந்து ஒரு சட்டையர் அப்படின்றாங்களே தவிர அது எந்த வகையிலுமே அரசியல் படம் இல்லை, ஒரு சட்டையர் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை ஒரு சட்டையரிக்கலாக தான் பார்ப்பாங்க. அது வந்து விஜய் சாருடைய இதுவாக பார்க்கவே இல்லை. இப்போ அது கதையை வந்து நேற்று ஒருத்தர் சொல்லிட்டாரு ஃபுல்லாக ரிவ்யூவில். ஒரு நார்த் இந்தியன் வந்து இங்கே வரான், அவனை வந்து ஆக்டர் ஆக்குறாங்க. ஆக்டர் ஆனோடனே அவங்ககிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, இவன் எம்ஜிஆர் மாதிரி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 1000 ஏக்கர் நிலம் இருக்கிற ஒரு ஓனர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்றாங்க, அதான் தம்பிராமையா. தம்பிராமையா வந்து அவனை தன்னுடைய
நண்பனா அடாப்ட் பண்ணிக்கிறாரு, நண்பனா சேர்ந்துக்கிறாரு. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவனோட சேர்ந்து அவனுடைய நிலத்தையெல்லாம் விற்று அவனை பெரிய ஆளாக்குறாரு. ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அரசியல் வந்தால் பெரிய ஆளாயிடலாம், எம்ஜிஆர் மாதிரி ஆயிடலாம் சொல்கிறாரு. அது பிறகு வராரு. இதுக்கும் விஜய் சாருக்கு எந்த கனெக்ஷன் இல்லை. அவர் என்ன நார்த் இந்தியனா? ரெண்டாவது அவர் மாதிரி ஒருத்தர் கூடவே இருந்தாரா? என்ன சொல்கிறீங்க? இப்போ தான் புசி ஆனந்த் மாதிரி ஒருத்தர் வந்தாங்களே தவிர அவர் வந்து 25 வருஷம் கூட இருந்தது யார்? அது எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். அவங்க அப்பா தான் கூட இருந்தார். அப்போ கதை வந்து அது இல்லாத போது சென்சர் போர்டில் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு ஸ்பூஃப், ஒரு சட்டையர். அது வந்து எக்ஸாக்டாக வாங்க முடியாது. ஆனால் இதுக்கு பிறகு வந்து அரசியலுக்கு வரணும்னு அந்த ஒருத்தர் மென்டராக இருக்கிற ஒருத்தர் தம்பிராமையா வந்த பிறகு அந்த படம் வந்து விஜய் சார் லைஃப்பில் சார்ந்த சில விஷயங்களோட ஒத்து போகுது. அதெல்லாம் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. அது வந்து ஒரு டைம் பாஸ். அதெல்லாம் சட்டையர்ன்றது வந்து ஜென்ரலாக எல்லாத்துலேயும் அலௌடு. நீங்கள் சட்டையர்ன்ற வந்து ஆர்ட் ஃபார்மில் இட்ஸ் அலௌடு பிரின்சிபல். இது வந்து எப்பவுமே வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து எப்பவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் படம் 1, 2 எல்லாம் பேன் பண்ணிருக்கணும்ல. இல்ல எனக்கு அதுல அஜித் சார்ல இருந்து விஜய் சார்ல இருந்து ரஜினி சார் கமல் சார் எல்லாம் ஓட்டி இருப்பாங்க. இல்ல இது வந்து ப்ராப்பரா அந்த எலெக்ஷன் டைம்ல வர எலெக்ஷன் டைம் நான் எலெக்ஷன் டைம் எல்லாம் இல்ல. அது படம், அது ஒரு படம். அந்த படம் எப்போ வருதுன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர். இட் ஹேப்பன்ஸ் டு பி பொலிட்டிக்கல் சட்டையர். ஓகே. அது சென்சர் போர்டில் போகும்போது சென்சர் போர்டில் என்ன சொல்றாங்க, இப்போ வரணுமான்னு கேட்குறாங்க. தயாரிப்பாளர் சொல்ற எனக்கு பொலிட்டிக்கல் சட்டையர் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுல நான் எங்கேயுமே ரெஃபரன்ஸ் வந்து ஓப்பனா அது வைக்கல நான், ஆனா ஒத்து போகுது சிலதெல்லாம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி அவரை கிண்டல் அடிக்கல. அதை விட என்ன சொல்றாங்க, கடைசியில் இந்த படம் வந்து தாவேக்காவுக்கு ஒரு கொள்கை பரப்பு படமா தான் இருக்கு தவிர தாவேக்கு எதிராக இல்லைன்றாங்க. அதை ஒத்து போகுது சில விஷயங்கள், ஆனா அது எதிராக இல்லைன்றாங்க. அந்த பாட்டுக்கு எதிராக இல்லை. நான் படம் பார்க்கல, ஆனா படம் பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்க, சார் அது எந்த வகையிலும் எதிர்ப்பெல்லாம் இல்லை சார், அது தாவேக்காவுக்கு வந்து ஒத்து போகுது, ஆனா அது எந்த வகையிலும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலை, அவரை வந்து நக்கல் அடிக்கல, நயாண்டி பண்ணல, அவரை வந்து ஒத்து போற ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க. அது எப்படி சார் தப்பாகும் அப்படின்றாங்க. அதுதானே மெம்பர்ஸ் யோசிச்சிருப்பாங்க. அது ஒரு வேளை அது பகடி பண்ணி காமெடி பண்ணி அதை வந்து கேவலமா பண்ணியிருந்தாதான் நமக்கு சொல்ல முடியும். அப்படியே நடக்கிற விஷயங்களை ஒரு படைப்புல காமிச்சாங்க வச்சுங்களேன், சட்டையரிக்கலாம், அது எப்படி நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? அதனாலதான் சென்சர் போர்டு என்ன பண்ணிருப்பாங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப படம் வந்த பிறகு அவங்க எதுவுமே சொல்லி தாவேக்கா சார்பில் என்ன சொன்னாங்க, எங்காவது அப்ஜெக்ட் பண்ணாங்களா? இல்ல. ஏன் படம் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க, படம் வந்த பிறகு ஏன் அப்ஜெக்ட் பண்ணல? ஏன்னா ஒண்ணுமே இல்லையா அதுல, விடுப்பா இது எதுக்கு போய் அந்த படத்தை பெருசு பண்ணணும் அப்படின்னு விட்டாங்க அவங்களே. இல்லைன்னா நேத்து காட்சி ஃபர்ஸ்ட் காட்சி முடிஞ்ச பிறகு ஈவினிங்குள்ள நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க தாவேக்கால, கரெக்டுங்களா? ஏன் இன்டர்வியூ கொடுக்கல? அதுல பெருசா அவங்கள சார்ந்த எதுவும் இல்லை. அவங்களுக்கு இது எந்த வகையிலும் பாதிக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலி வந்து விஜய் சார் எப்படி பாக்குற மாதிரி ஒரு காமிச்சிருக்காங்க தவிர விஜய் சாரை கிண்டல் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு வரும்போது அவங்க வந்து அது பரவாயில்ல அக்செப்ட் பண்ணி சரி ஓகே நம்மளுக்கு ஒரு படம் வந்திருக்குப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதுல நிறைய கமெண்ட் ட்விட்டர்ல என்ன டிவிக்கு ப்ரோபகண்டா படம் அது ஓகேங்களா, நினைச்சு என்னடா இப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதான் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வேற மாதிரி பேசுறாங்க, ரிலீஸ் பண்ண பிறகு ப்ரோபகண்டா படம்டா டிவிக்கு ப்ரோபகண்டா படம் ட்வீட்ல பார்த்தேன்னா நான் பாவீங்களா மாத்தி பேசுறீங்களா, ஒரு பேச மாட்டேங்கடா அப்படின்னு. நம்ம எது நம்புறதுன்னு தெரியல. நம்ம படம் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அசோசியேஷன்ல இந்த நேத்துல இருந்து ஃபுல்லா எல்லாரும் பிஸியா இருந்தோம் இந்த மேட்டர்ல, அதனால என்னால போய் படம் பார்க்க முடியல. பட் எனக்கு பார்க்கணும், அந்த படத்தை பார்க்கணும். அட்லீஸ்ட் எந்த அளவு அவங்க வந்து சட்டையறைக்கலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாமே ஒரு நெரட்டிவ் தான். ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு எதுக்கு நம்மளுக்கு எது கரெக்டுனோ அதை சொல்லிடுவோம். ஆனால் அது பிறகு பார்த்தீங்கன்னா உண்மையான வரும்போது தான் எல்லாரும் தெரியும். இப்போ அதே படக்குழுக்கு அதாவது தாவேக்கா ஆளுங்களுக்குலாம் படம் வந்த பிறகு தெரிஞ்சிருக்கு, ஐயா அது ஒன்றுமே இல்லை, நம்ம எதுக்கு அதை பெருசு பண்ணோம், ஏன்னா நம்ம பெருசு பண்ணி அது இன்னும் நிறைய பேர் பார்க்கப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போட்டோம் அப்படின்னு விட்டாங்களோ என்னமோ தெரியல. பட் நேற்று ரைட்லேருந்து நான் பார்க்குறேன் ஒருத்தர் கூட அதை பற்றி பேசல. அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அது கண்டிப்பாக காலங்காத்தால அவங்களோட டீம் எல்லாம் பார்த்துருப்பாங்க. கரெக்டுங்களா? நேற்று பார்த்துருப்பாங்களே, நம்ம பார்த்துருக்கோமோ இல்லையோ அவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்க போய் படம் பார்த்துட்டு டீமுக்கு சொல்லிப்பாங்க இந்த படத்தை பற்றி பேசாது, எதுவுமே வேஸ்ட்டு, அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நம்ம இதை பேசி பெருசாக்க வேணாம், அதை கிரிட்டிசைஸும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாருமே வந்து ஒரு படைப்பை வந்து பேன் பண்ண நினைக்க முடியாது. சென்சர் போர்டை பொறுத்தவரையும் பல படங்களுக்கு இன்னைக்கு எவ்ரி வீக் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அவங்க பொறுத்தவரை நியூட்ரலாக தான் போவாங்க. ஒரு திரைப்படம் தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நெருடல்னால மாற்றி வச்சிருக்காங்க. அதை வந்து கிளியர் கட்டாக சென்சர் போர்டே சொல்லிட்டாங்க, சார் அவங்க மட்டும் கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தேன்னா, அதாவது ரிவைசிங் கமிட்டி நான் கேட்டோம், ஓகேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படியே ஸ்மூத்தா கூட முடிஞ்சிருக்கலாம். அவங்க கோர்ட்டுக்கு போய் அவங்க தான் கோர்ட்டு போய் பெருசு பண்ணிட்டாங்க இஷ்யூவை. அது பிறகு படம் வந்து பெரிய லெவலில் மாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன உண்மைன்றது படக்குழுவுக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். சார் இனிஷியலா வந்து இந்த சென்சார் இஷ்யூ வந்தப்ப பெரிய நடிகர்கள் யாரும் பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணல. பட் இப்போ இதோடைய வாய்ஸ் அவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா பேசப்பட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இனிஷியல் இல்ல சென்சார் போர்டு நம்மளால கமெண்ட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ப்ராசஸ் ப்ராப்ளம். அதுல வந்து ப்ராசஸ்ல ஏன் ஒரு படம் வந்து தடை பண்ணப்படுது, அதாவது டிலே பண்றாங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு நீங்க போய் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ சென்சர்ல பல படங்கள் மாட்டிக்குது, பல படங்கள் இன்னும் மாட்டின்னு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மனுஷின்ற ஒரு படத்தை வந்து வெற்றிமாறன் சார் எடுத்திருக்காரு, அந்த படமும் ஸ்டக்கா நிற்குது. இப்போ ஒரு படத்துக்கும் வந்து ரஜினி சார் கமல் சார்லாம் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு காரணம் தெரியணும்ல.
ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்பாவது சொன்னாங்களா? ம். இல்ல விஜய் சார் எப்பாவது சொன்னாரா என் படத்தை இதுக்காக தான் தடை பண்ணியிருக்காங்கன்னு? அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க எதுவுமே சொல்லாத போது இவங்க எப்படி வந்து ஜஸ்ட் ஊடகங்கள் வருதுன்னு அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ம். இது ஊடகங்களுக்கு வந்திருக்குல்ல, ஓப்பனா தெரிஞ்சிருச்சு. அப்ப எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. அதனால தெரிவிக்கிறாங்க. இப்போ நான் ஆரம்பிச்சு பல பேர் வந்து ஏன் தெரிவிக்கிறோம்னா, பைரசில வந்ததுன்றது ஓப்பனா கலை பப்ளிக் சார்ந்த ஒரு விஷயத்துல கலை நம்ம வந்து துறை சார்ந்த விஷயம். இந்த துறையை மொத்தமா பாதிக்கிற ஒரு விஷயம். அப்போ நாங்க குரல் கொடுத்து தான் ஆகணும். ரஜினி சார்ல இருந்து, கமல் சார்ல இருந்து, சூர்யா சார்ல இருந்து, கார்த்தி சார்ல இருந்து, விஷால்ல இருந்து எல்லாருமே அதர் லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரியில அப்போ ஆப்வியஸ்லி இது ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்த விஷயமா பார்ப்பாங்களே தவிர இது விஜய் சார் படம் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. இது இண்டஸ்ட்ரியிலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். முன்னுதாரணமா மாறிடக்கூடாது. இனிமே அந்த மாதிரி முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் செட் an எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபியூச்சர். இதை உடனே கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், கிரஷ் பண்ணி ஆகணும். இது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை ஜெயில போட்டாகணும். இண்டஸ்ட்ரியில ஒரு பயம் உருவாக்கணும். நீ வந்து தொட்டேனா, இந்த கண்டென்ட்டை தொட்டேனா, அது சின்ன படம் வந்தாலும் சரி, பெரிய படம் வந்தாலும் சரி, ஜெயிலுக்கு போவ அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்கணும். அப்ப நம்ம எல்லாம் பேசுவோம் இண்டஸ்ட்ரியில. அதுதான் நாங்க பேசிட்டு இருக்கோமே தவிர ஒரு திரைப்படத்துக்காக பேசல. இது நடக்கக்கூடாது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில அப்படின்றதான். கிட்டத்தட்ட விஸ்வரூபம் டைம்லயுமே சம்மர் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இல்ல, விஸ்வரூபம் படம் வந்து வந்துருச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை தடை பண்ணாங்க. இது அப்படி இல்ல. எப்பவுமே ஒரு படத்தை நீங்க தடை பண்ணிட்டீங்க வச்சுங்களேன். இப்ப தலைவாண்ட படத்தை வந்து ஒரு வாரம் கழிச்சு இங்க ரிலீஸ் பண்ண விட்டாங்க. என்ன ஆச்சுங்க? அதுக்குள்ளே பைரசி வந்துருச்சு. ஏன்னா கேரளா கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆயிட்டு அந்த படத்தினுடைய பைரேட்டட் டிவிடி எல்லாம் இங்க வந்துட்டு அந்த பீரியட் ஞாபகம் இருக்குல்ல, 2012-13ல என்ன ஆயிடுச்சு? இந்த படம் அங்க ரிலீஸ் ஆகும்போது நல்ல படமா மேக்கிங்கா இருந்தாலும் எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க. பைரசியில படத்தை பார்த்துட்டாங்க. அப்போ ரசிகர்கள் இல்லையா? அதே ரசிகர்கள் இருந்தாங்க. எல்லாருக்கும் எக்ஸைட்மெண்ட்ல வந்து நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா பார்த்துருவாங்க. என்ன காரணம்னா நம்மளுக்கு நம்ம தலைவனை பார்க்கணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. திருப்பி திரையரங்குல கூட பார்த்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா முன்னாடி இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து வெளிவராத ஒரு படம், இப்போ வந்து வெளிவந்த ஒரு படம், அவைலபிளா இருக்கிற ஒரு படம். அப்போ எந்த அளவு அந்த படம் பாதிக்கும் நினைச்சு பாருங்க. இப்படியெல்லாம் நம்ம பிரஷ் பண்ணி போக முடியாது. பிரஷ் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை. பெரிய லெவலில் பாதிப்பு வரும். திரையரங்கில் அந்த எக்ஸைட்மெண்ட். இந்த திருப்பூர் சுனில் சார் நேற்று ஒரு இன்டர்வியூலே சொல்றாரு, இனிமே இந்த படத்தை நம்ம என்ன பெருசா எதிர்பார்க்க முடியும்? அதாவது திரையரங்கில் வந்து இந்த மாதிரி படம் என்டையர் படமே வெளியான பிறகு எந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இந்த படத்துக்கு அப்படின்றாரு. அப்போ எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் எதிர்பார்ப்பாங்க? எக்ஸிபிட்டர்ஸ் எப்படி எதிர்பார்ப்பாங்க? அது பிறகு ஆடியன்ஸ் எப்படி எதிர்பார்ப்பாங்க? என்ன மாதிரி வசூல கிடைக்கும்? இப்போ பைரசில வந்ததை வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்து ஓரளவு பெரிய லெவலில் பாசிட்டிவ் வந்து வச்சுங்களேன், இது வேற மாதிரி மாறும். அதுவும் ரொம்ப மோசமா போடுறானுங்க. அதை வேணே டார்கெட் பண்ணியே போடுறானுங்க. இது வந்து அப்படியே வந்து பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான், ஒண்ணுமே இல்லை, அரசியல் டோனோட இது பகவந்த் கேசரி படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ இன்னும் நம்மளுக்கு நெகட்டிவா தான் மாறும். ஸோ அதனால நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் இல்லை, இது மிகப்பெரிய விஷயம். ஒரு கண்டென்ட் நம்ம கண்ட்ரோல் இருக்க வரைக்கும் தான் அது சூப்பர் கண்டென்ட். அப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது ஓப்பன் கண்டென்ட், அது எல்லாருமே கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இருக்கிற வரையும் எல்லாரும் ஒரு கியூரியாசிட்டியே இருப்பாங்க. ஸோ அந்த கியூரியாசிட்டி போயிடுச்சு. அந்த கிளிப்பிங் மூலமாவே எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க. 3 டைரக்டர் வந்து பேசுறதை காமிச்சிட்டானுங்க, தாவைக்கான்றத அவருடைய டாட்டோ வச்சு காமிச்சிட்டானுங்க. அது பிறகு வந்து பாடல் காட்சி காமிச்சிட்டாங்க, எம்ஜிஆர் காட்சியை காமிச்சிட்டாங்க. இப்போ எல்லா காட்சியும் நீங்க காமிச்சிட்டீங்கன்னா, படத்தில் இருக்கிற யூஎஸ்பியான எல்லா காட்சியும் காமிச்சிட்டீங்கன்னா என்ன அட்ராக்ஷன் நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி இட் இஸ் அன் இம்பாக்ட், பயங்கர இம்பாக்டா இருக்கும்ல. எல்லா அதுல இருக்கிற புதுமைகள் நீங்க வெளில கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படி இந்த படத்தை வந்து நீங்க பெருசா காப்பாற்ற முடியும் திரையரங்கில் வரும்போது? ஓடிடி பொறுத்தவரை வந்து அவங்க வந்து பைரசி கண்ட்ரோல்ன்றது அவங்களோட விதி. தயாரிப்பாளர் வந்து பைரசி கண்ட்ரோல் பண்ணணுன்றது அவருடைய ரூல்ஸ்ல இருக்கு, அக்ரிமெண்ட்லயே இருக்கு. இப்போ இவங்க எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? பைரசில வந்துருச்சுன்னு சொல்லி எப்படி டிஃபெண்ட்? இப்போ இது ஓடிடிக்கு அவங்களுக்குமான ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்போ என்ன சொல்லுவாங்க, இல்ல சார் இது பைரசில வந்துருச்சு, அந்த அமௌண்ட் கொடுக்க முடியாது, இல்லைன்னா எங்களுக்கு வேணாம் அப்படின்வாங்க. ஓகே, நாங்க வந்து ஒரு 1/3 குறைச்சிக்கிறோம்னுவாங்க. இல்ல ஆல்ரெடி அந்த டேட் இஷ்யூ வேற உங்களுக்கு டேட் போயிட்டு இருக்கு. இப்போ பெரிய லெவல் இஷ்யூ வந்துருச்சு. பைரசில வந்துருச்சுன்னு சொன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, நாங்க 1/3 குறைச்சிக்கிறோம், 120 கோடினா 40 கோடி குறைக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 60 கோடி குறைக்கிறேன்னுவாங்க. அது எப்படி தயாரிப்பாளர் ஏற்றுக்க முடியும்? அவர் இவ்வளவு செலவு பண்ணியிருக்காருல்ல. இப்போ இந்த ஃபைனான்ஷியலி பாத்தீங்கன்னா ஒரு 300 கோடியாவது இந்த படம் 200 300 கோடி லாஸ் வரும். முன்னாடி லாஸ் வராம இந்த படம் போயிருக்கும். எவ்வளவு டிலே ஆனாலும் நானே சொல்லியிருந்தேன், அதாவது எவ்வளவு டிலே ஆனாலும் இந்த படத்துக்கு வந்து லாஸ் வராதுன்னு சொல்லியிருந்தேன். நான் தான் சொல்லியிருந்தேன். ஏன் லாஸ் வராதுன்னா வட்டி காசு தான் போகும்னு சொன்னேன். ஏன்னா பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு இருக்க தொட்டு எப்போ வந்தாலும் இந்த படத்துக்கு அதே வசூல் வந்துடும், ஓடிடி வியாபாரம் ஆயிடும், ஓவர்சீஸ் வியாபாரம் ஆயிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ தியேட்டருக்குலாம் எந்த ரெவன்யூ வரப்போறது இல்லை. ஓடிடி காரங்க வந்து என்ன சொல்லுவாங்க, படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு, இனிமேல் நாங்கள் இந்த படத்தை எப்படி வந்து இந்த விலை கொடுக்க முடியும் சொல்லுவாங்க. அப்போ லாஸ் வருமா வராதா? யதார்த்தமான சூழ்நிலை அதுதானே. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய லாஸை எப்படி காம்பன்சேட் பண்ண போறாரு அந்த தயாரிப்பாளர்? அவர் நினைச்சாலே நம்மளுக்கு வந்து பாவமா இருக்கு. அதை விட ஏன் அவருக்கு இது நடக்குது, இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சு இவ்வளோ தொலைவு இவருக்கு பிரச்சனை வரணுமா அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கு. சம்டைம் நம்ம நினைப்போம், ஐயோ பரவாயில்லப்பா, நம்மளாம் எதுவும் இது மாதிரி பண்ணாம போய் மாட்டிக்காம தப்பிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஏன்னா எவ்வளோ பெரிய அதிர்ச்சி இதெல்லாம். ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி. 500 கோடியில் ஒரு படத்தை எடுத்துட்டு ஒரு சாதாரணமாக ஜெயிக்க வேண்டிய ஒரு
சாதாரண ஜெயிப்புனா ஜஸ்ட் லைக் தட் ஜெயிச்சிருப்பாரு. கண்டிப்பா. சொல்லுவாங்களா படுத்துக்கிட்டே ஜெயிக்க வேண்டிய படம் இது. ஆமா, ஆமா. கரெக்டுங்களா? 9ஆம் தேதி வந்ததுன்னா படுத்துக்கிட்டே ஜெயிக்க வேண்டிய படம். ம். இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அது ஜெயிக்கிறதுக்கெல்லாம் இனிமே வாய்ப்பே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. ம். அது படத்தை போஸ்ட்போன் பண்ணதுல ஆரம்பிச்சு சென்சர் போர்டுல இருந்து கடைசியில இந்த பைரசி கொண்டு வர வரையும் எல்லாரும் சேர்ந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்க வேண்டிய படத்தை வந்து மொத்தமா கஷ்டப்படுத்திட்டாங்க. மேபி இன்னும் டிலே ஆக ஆக இது இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கும் இல்லையா? டிலே ஆகும்ல. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க வந்து சென்சர் போர்டு அதாவது என்ன சொல்லிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து கிளியரன்ஸ் கொடுத்தா நீங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம்ட்டாங்க. கிளியரன்ஸ் இன்னும் எலெக்ஷன் போர்டு கமிஷன் கொடுக்காது. எப்போ நீங்க கொடுக்காது? எலெக்ஷனுடைய ரிசல்ட் வரையும் கொடுக்க மாட்டாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச வரை சென்சர் போர்டுக்கு அவங்க லெட்டர் அனுப்புவாங்க. எங்களுக்கு தான் சம்பந்தமே இல்லை, நீங்களே வந்து சென்சர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்துருவாங்க. மே ஃபர்ஸ்ட் வீக்ல சென்சர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அது பிறகு இவங்க ரிலீஸ்க்கு போகலாம். பட் என்ன கியூரியாசிட்டி வரும், அதுக்குள்ள 1.5 மாசம் முடிஞ்சு போயிடும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு சதி அப்படிதான் நான் சொல்வேன். மிகப்பெரிய சதி நடந்து இந்த படத்துக்கு எதிராக என்ன நேரத்தில் ஆரம்பிச்சாங்களோ இவ்வளோ பெரிய ஒரு சதியாக போய் மாறிடுச்சு. சார் திருப்பி நம்ம ரீகால் பண்றப்போ அதே டைம்ல பராசக்தியோட ரிலீஸ் இருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த சின்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுச்சு. அதே ரிவைசிங் அதே விஷயத்தை பேச அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு கிளியரன்ஸ் கிடைச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னன்னா இப்ப ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல அப்படின்றதுனால பராசக்தியோடைய அந்த கிரவுட் புல்லிங் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னு எனக்கு 100% உண்மையிலே அதுதான் ரீசன். ஆக்சுவலி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருந்தனா பராசக்தி கூட வந்துட்டு வச்சுங்களேன், பராசக்தி இன்னும் கொஞ்சம் கூடுதலான ரெஸ்பான்ஸ் கூட கிடைச்சிருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா நான் பர்சனலா பார்த்தது நான் சொல்றேன், ஜனநாயகன் வரலன்றதுக்காகவே லட்சக்கணக்கான ரசிகர்கள் தியேட்டருக்கே வரல, படம் பார்க்கணுன்ற மூட்லயே இல்லை. நான் இங்கே சொல்லுங்க, நான் அமெரிக்காவில் இருந்தேன், நான் சியாட்டலில் நான் வந்து படம் ரிலீஸ் ஆகிற அந்த இதில் நான் போட்டு பராசக்தி பார்த்துட்டேன். மறுநாள் வந்து நான் வந்து சியாட்டல் போயிருந்தேன். சியாட்டல் போகும்போது நான் வந்து ஒரு ஃபேமிலி என்னை வந்து பார்த்தாங்க. ஏன்னா நான் வந்து என்ன இன்டர்வியூவில் பார்க்குறாங்க, அவங்க வந்து எங்களோட ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லிட்டு அப்போ பேசியிருந்தாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக. சார் என்ன சார் எப்போ சார் ஜனநாயகன் வரும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கு, வரும்னு நினைக்கிறேன், 14ஆம் தேதி வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ 10ஆம் தேதி 11ஆம் தேதி அங்கே மீட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது 14 ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கலாம் அதுக்குள்ளே ஏதாவது கிளியரன்ஸ் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் பராசக்தி படம் பார்த்தீங்களா? இல்லை சார் நான் பார்க்குற மூடல இல்லை சார், பார்க்கணும் தான் சார் நினச்சிருந்தேன். ஆனால் எப்போ வந்து ஜனநாயகன் வரலையோ எனக்கு இந்த பொங்கலுக்கு எந்த படத்தையும் பார்க்குற மூடே இல்லை சார். என்னைக்கு ஜனநாயகன் வருதோ அன்றைக்கி தான் நான் வந்து தேட்டருக்கு போவேன் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னங்க இது இப்படிலாம் போட்டு தமிழ் சினிமாவை அப்படிலாம் நீங்கள் போய் டார்கெட் பண்ண முடியாது இல்லை, அது ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது. இப்போ எனக்கு என்னன்னா இப்போ பராசக்தியை வந்து நெக்லெக்ட் பண்ணது ரெட் ஜெயின்ட்ன்றதுனால தான் நான் பார்க்குறேன். இல்லை அப்படி இல்லை, அவங்களுக்கு என்னன்னா அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை, ஏன் எங்க படம் ரிலீஸ் ஆகல? இந்த படமும் ரிலீஸ் ஆயிருந்தேன்னா அவங்க அந்த படம் ரிலீஸ் ஆனதுல எந்த ஒரு நெகட்டிவிட்டி இருந்திருக்காது. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகாம அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நெகட்டிவிட்டி அதிகமாயிடுச்சு. அப்போ என்ன நினைக்கிறாங்க, அந்த படம் நல்லா இருக்கு நல்லான்றதை தாண்டி பார்க்க மாட்டேன்ற மூடுக்கு வந்துட்டாங்க. அது மாதிரி பல லட்சக்கணக்கான பேர் பார்க்கவே இல்லை. அதாவது பொங்கலுக்கு படத்துக்கு வரவே இல்லை. கொஞ்சம் பேர் இந்த ட்ரிபிள் டி படத்துக்கு வந்தாங்க. கொஞ்சம் பேர், அதாவது நான் நினைச்சது ஒரு 200% வர வேண்டியது பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு 100% தான் வந்தாங்க. அதாவது பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் கிடைக்க வேண்டியது ஆவரேஜா ரெஸ்பான்ஸ் ஏன் அந்த படத்துக்கு வந்ததுன்னா இந்த ரசிகர்கள்லாம் வரவே இல்லை. ஒரு நியூட்ரலா இருக்கிறவங்க கூட, நான் இந்த ஃபேமிலி வந்து விஜய் ரசிகர்கள் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல, புரியுது, அவங்க விஜய் ரசிகர்கள் அப்படிலாம் அவங்க சொல்லலை. அவங்க வந்து ஜனநாயகனை பார்க்கணும் 9ஆம் தேதி 10ஆம் தேதி பராசக்தி பார்க்கணுன்ற மூட்ல தான் இருந்தாங்க. எப்போ ஜனநாயகன் வரலையோ சார் வேணாம் சார் இப்போ எதுவுமே பார்க்கணும் சார், ட்ரிபிள் டியும் ரிலீஸ் ஆகல, வாவாதேர் வந்து அதை கண்டுக்கவே இல்லை, அவங்க கண்டுக்கவே இல்லை. இப்போ என்னன்னா அவங்க நான் 12ஆம் தேதி அங்கே இருக்க நான் சியாட்டில் எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இப்படி பேசுகிறாங்க இவங்க. 10ஆம் தேதி பராசக்தி வந்திருக்கு, 11ஆம் தேதி நான் கிளம்பி நான் போகிறேன், 12ஆம் தேதி சொல்கிறாங்க இப்போ வரையும் நான் பார்க்கல சார். நான் பார்க்க மாட்டேன் சார், எனக்கு இந்த பொங்கலுக்கு எந்த படத்தையும் பார்க்குற மூடே இல்லைன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆடியன்ஸை நம்ம இழந்திருக்கோம். அப்ராட்லேயே அப்படின்னா இந்தியாவில் எப்படி இருந்திருக்கும். எனக்கு நிறைய ட்வீட் அப்போ இனிமேல் நான் தேட்டர் பக்கம் வரமாட்டேன், ஜனநாயகன் வர வரையும் தேட்டர் பக்கம் வரமாட்டேன்னு பல பேர் வந்து எனக்கு ட்வீட்டில் போட்டிருந்தாங்க. அப்போ என்ன, அது வெளிப்பாடு தானே, ஒரு குமரனுடைய வெளிப்பாடு தானே. அதனால தான் தமிழ் சினிமா பாதிக்கப்பட்டது. அதுலேருந்து வெளியில வந்தது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டியில் கொஞ்சம் வெளில வந்தாங்க. அது பிறகு தாய்க்கிழவி இதெல்லாம் வந்து ஓரளவு மக்கள் அது பிறகு கொண்டு வந்துருச்சு. இப்போ யூத்து தாய்க்கிழவி அவர் வந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா வித் லவ் இதெல்லாம் கொஞ்சம் ஆடியன்ஸை உள்ள கொண்டு வந்திருக்கு. இன்னும் பல லட்சக்கணக்கான பேர் திரையரங்கு வரணும், அது இனிமே தான் வரணும். பெரிய பெரிய படங்கள்லாம் வருது, அது வருவாங்க எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக. இப்போ பராசக்தி ஆக்சுவல் வசூல் எவ்வளோ சார் வந்துருக்கு? இல்லை, பராசக்தி கிட்டத்தட்ட 100 கோடி அவங்களே டிக்ளேர் பண்ணாங்க, 100 கோடி பண்ணிச்சு. ஆனால் அந்த படம் வந்து அதுக்கு இருந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு 200 crore பண்ண வேண்டிய படம். அந்த ஸ்டார் காஸ்ட்டுக்கு, அந்த மேக்கிங்க்கு, அந்த அது ஆழமான ஒரு முயற்சி, அது அதாவது ஒரு டீட்டெயில்டான ஒரு உழைப்பு. அந்த உழைப்புக்கு வந்து ஒரு 200 crore 300 crore பண்ண வேண்டிய படம் ஒரு 100 கோடி தான் பண்ணிச்சேன்றது ஒரே காரணம் வந்து அந்த நேரத்துல இருந்த ஒரு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனா தான் நான் பார்க்கிறேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, I trust Meriba. Kirigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.